முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்போதே உன்னை ஆசீர்வதிச்சு உனக்காகவே இந்த முருகன் விபூதியை அனுப்பி வச்சிருக்கேன். சரியாக நீ இதை தொட்ட 1 மணி நேரத்தில் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரத்தான் போகுது. உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன்னு ஏற்கனவே வாக்கு கொடுத்தபடிதான் இப்போது உன் கூடவே நான் வந்து உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்க போகிறேன். ஓயாமல் அலைப்பாஞ்சிக்கிட்டு இருக்க உன் மனசுக்கு ஓய்வு கொடுத்து இனி எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன் என் செல்வமே. நீயும் அமைதியோட இரு. இனி வரப்போகும் நாட்களை நீ எதிர்கொள்வதற்கு உனக்கு தேவையான ஆற்றலை நான் கொடுத்துட்றேன். இனி எல்லா நாளும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிரம்பி வழியும்படி நான் செய்ய போகிறேன். உன் துன்பங்களை எல்லாம் போக்கி உனக்கான இன்பங்களை கொடுத்து நீ இழந்ததை பெறுவதற்கான வாய்ப்புகளையும் இந்த முருகன் உன் கைகளில் கொடுக்க தான் போகிறேன். அடுத்தடுத்து இனி வரக்கூடிய நாட்களில் இன்று முதலாகவே பல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நல்ல நல்ல வாய்ப்புகள் உன்னை தேடி வந்து நீ நினைக்கிறத விட மிக பெரிய அளவில் நீ ஜெயிக்கப் போகிறாய் என் செல்வமே. உன் மன காயங்களையும் உன் மன வருத்தத்தையும் நீ என்கிட்ட சொல்லிட்டதானே. இனிமே அதை பற்றி நீ யோசிக்கவே வேண்டாம். நீ எந்த அளவுக்கு அமைதியாக மௌனமாக பொறுமையாக அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டு சமாளிக்க முடியாமல் கஷ்டப்படுறான்னு எனக்கு தெரியும். அதனால தான் உன் நெஞ்சில் எரிகின்ற அந்த தீமலைக்கு ஒரு முடிவாக, உன் நெஞ்சில் எரிகின்ற அந்த மனக்குமுறலை அமைதிப்படுத்தும் விதமாக இந்த முருகன் இப்போது உனக்கான விபூதியை கொடுத்து உனக்கான அமைதியையும் கொடுக்க வந்திருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக இரு. உனக்காக யாருமே இல்லைன்னு மட்டும் நீ ஒருபோதும் மனம் கலங்கக்கூடாது. உனக்கு தேவையானதை எல்லாம் யார் உருவத்திலாவது வந்து நான் செஞ்சு கொடுத்து உன் தேவைகளை வெற்றியாக உருமாற்றி கொடுத்தே தீர்வேன். என்னை நம்புகிற உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. உன் மன அழுத்தத்தையும் வருத்தத்தையும் போக்கி நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு செல்வ வளத்தையும் சந்தோஷத்தையும் அள்ளி கொடுக்குறேன். இந்த நொடி முதல் உன் வாழ்க்கை வெற்றிகரமாக மாறத்தான் போகுது என் செல்வமே. அது மட்டுமல்ல, நீ ஆசைப்பட்டு கேட்ட அனைத்தையும் கூடிய சீக்கிரமே இந்த முருகன் உன் கைகளை ஒப்படைக்கிறேன். நான் எப்போதும் மறுபடியும் சொல்கிறது ஒரே விஷயந்தான். உன் உடம்பை விட உன் உடல் ஆரோக்கியத்தை விட இங்கே எதுவுமே முக்கியமல்ல. ஏன்னா காசு பணத்தை எப்படி வேணால் சம்பாதிச்சுக்கலாம். காசு பணத்தை சம்பாதிச்சுட்டு உடம்பு ஆரோக்கியமாக இல்லாட்டி எப்படி அதை சந்தோஷமாக அனுபவிக்க முடியும்? அதனால் உடல் ஆரோக்கியமும் மன அமைதியும் தான் முக்கியன்றதை புரிஞ்சுக்கோ. எப்போவுமே என்கிட்ட வந்து அது வேணும் இது வேணும்னு கேட்குறத விட எனக்கும் என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் நீண்ட ஆயுளையும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் கொடுங்க முருகான்னு கேட்டினாலே, பிரார்த்தனை செஞ்சினாலே நீ கேட்டதையும் கேட்காமல் விட்டதையும் கூட நான் உனக்காக அள்ளி கொடுத்துருவேன். கண்டிப்பாக இந்த நாள் உனக்கு நல்ல இனிய நாளாகவே அமையும். நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த காரியங்களையும் கூட இன்னைக்கே ஆசீர்வதிச்சு உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன். காலமும் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களும் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் நீ வீழ்ந்து போகாத அளவுக்கு இந்த முருகன் உன்னை தாங்கி பிடிச்சு உனக்கான நல்ல விடிவு காலத்தை வரவழைப்பேன். உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கிற நேரம் வந்துருச்சு. நீ எதுக்காகவும் கவலைப்படாதன்னு உன் மனசுக்கு நம்பிக்கையை கொடுப்பதான் விபூதியோடு உன்னை பார்க்க வந்தேன் என் செல்வமே. சில விஷயங்கள் உன்னை விட்டு போகுதுன்னா வேகமாக போயிடுது. ஆனால் திரும்ப கிடைக்கிறதுக்கு மட்டும் நீண்ட காலம் ஆகுதுன்னு தானே கவலைப்படுறேன். இழப்பை வேகமாக செய்யும் நான் உனக்கு கொடுக்க வேண்டியதை மெதுவாக கொடுக்குறேனேன்னு வருத்தப்படாத. எப்போதும் நிதானத்தோட இரு. தானத்திலே சிறந்தது நிதானம்தான். தான தர்மம் செய்கிறது முக்கியமாக இருந்தாலும் நீ நிதானத்தோடு இருப்பது அதை விட முக்கியம். உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல முடிவுகளை கொடுத்து நீ நல்லபடியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழும்படி இந்த முருகன் நான் செஞ்சு காட்டுறேன். நீ இழந்ததை விட கண்டிப்பாக அனைத்தையும் 2 மடங்கு சிறப்பாக பெற முடியும். நீ அமைதியாக இல்லாத அளவுக்கு, மகிழ்ச்சியாக இல்லாத அளவுக்கு உன் மனசு தவிச்சுக்கிட்டும் துடிச்சுக்கிட்டும் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காத. எந்த விஷயத்தையும் அதிகமாக யோசிக்கும் போது அது தேவையில்லாமல் மனக்குழப்பத்தையும் கவலையும் தான் உனக்கு கொடுக்கும். சிறப்பான முடிவுகள் எல்லாம் சில நொடிகளில் தான் எடுக்கப்படுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு எந்த விஷயத்தையும் அளவாக யோசித்து அழகான முடிவை எடுக்க பழகு. இந்த உலகத்தில் நீ தனித்து விடப்படும் போதெல்லாம், நீ தனியாக இருப்பதாக நினைக்கும் போதெல்லாம்
இந்த முருகன் நானும் நிச்சயமாக உன் கூடவே தான் இருப்பேன். அடுத்தவங்களை பற்றி யோசிக்காம உனக்கு உண்மையான உறவாக இருக்கும் இந்த முருகனை நம்பு. உன்னை நம்ப வச்சு ஏமாற்றி சீரழித்து கெடுக்கும் எண்ணம் கொண்ட அளவுக்கு சுயநலக்காரர்களாக இருந்த மனிதர்களை எல்லாம் இப்போது உனக்கு அடையாளம் காட்டுறேன் என் செல்வமே. ஒரு பிள்ளைக்கு தந்தை இல்லாட்டி அந்த குழந்தை எப்படி வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படுமோ அப்படி தந்தை இல்லாமல் தவிக்கும் குழந்தையைப் போல இந்த உலகத்தில் நீ தனியாக துடிப்பதை பார்த்துட்டு தான் உனக்கு தகப்பனாக இருக்கும் இந்த முருகன் உனக்கு துணையாக வந்து நிற்கிறேன். அது மட்டுமல்ல, நீ எங்கே போனாலும் உனக்கு நிழலாக நான் நிச்சயம் வந்து நீ எதிர்பார்க்குற விஷயங்களை உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேனேன் செல்வமே. அடுத்து நீ என்ன செய்யணும் என்ன பண்ணணுன்றதெல்லாம் நீ யோசிக்கிறதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக உனக்கு துணையாக நான் இருந்து ஒவ்வொரு முடிவிலும் நீ வெற்றி பெறும்படி செய்ய போகிறேன். இப்போதைக்கு ஒரு சிலர் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களே நினச்சி கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் உன் சூழ்நிலையில் மாற்றங்கள் வரும். அவசரப்படாமல் பொறுமையாக இருந்தினாலே அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுப்பேன். எந்த முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடு. அன்பாலும் பாசத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்துட்டு அப்புறமா துன்பத்தை அனுபவிக்காதே. பொறுமையாக இருந்தாலே கூடிய சீக்கிரம் பல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். இதுவரைக்கும் உனக்கு இருந்த கடன் பிரச்சனையும் கஷ்டங்களும் தீர்ந்து போய் இனிமே உன் வாழ்க்கையில் நல்ல வருமானம் வரும்படியும் நிம்மதியோட சந்தோஷமாக நீ வாழும்படியும் நான் செய்ய போகிறேன். எதையுமே கடன் வாங்கி செய்ய முயற்சிக்காதே. ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக யோசித்து செயல்படுத்து. உனக்கு நல்ல வருமானம் கிடைக்கிறதுக்கு தடையாக இருக்கும் அத்தனையும் சரி செஞ்சு உன் சொந்த வீட்டு கனவை நனவாக்கி நீ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளையும் இந்த முருகன் நான் உருவாக்கி தர்றேன். எப்போதுமே யார் எப்படிப்பட்டவங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பேசு பழகுன்னு நான் சொன்னதை மட்டும் நீ மறந்துடாதே என் செல்வமே. தினமும் நான் உனக்காக கொடுக்கும் வாக்குகளையும் என் அறிவுரைகளையும் கேட்டு இப்போ ஓரளவுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு நீ நடக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போது நீ அனுபவிக்கும் அத்தனை கடுமையான சிக்கல்களும் பிரச்சனைகளும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போக போகுது. இந்த முருகனின் அருளால் நீ எப்போதும் நேர்மறை எண்ணங்களோட நிறைகுடமாக தழும்ப போகிறாய். என் கண்ணுக்குள் வைத்து பாதுகாக்கும் கடவுளாக அப்பனாக இந்த முருகன் உன்னை பாதுகாக்கும் போது நீ எதுக்காகவும் கலங்காதே. என் பாதுகாப்பில் நீ இருக்கன்றதை நினச்சி சந்தோஷப்படு. கண்டிப்பாக நீ நினச்சதெல்லாம் உனக்கு நல்லபடியாக நடந்தே தீரும்னு இந்த முருகன் உனக்கு வாக்கு கொடுக்குறேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து உன் வாழ்க்கையை வளமாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எதிர்பார்க்குற விஷயங்களையும் நல்லபடியாக உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்து உன்னை அதிர்ஷ்டசாலியாக ஆக்க தான் போகிறேன். கூடிய சீக்கிரமே நீ மகிழ்ச்சியோடு எனக்கு நன்றி சொல்கிறதுக்கான காலம் வரப்போகுது. நீ எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கோ. தேவையில்லாத பயத்தை தூக்கி எறிந்துட்டு என் அப்பன் முருகன் என்னை காப்பாற்றுவாருன்ற நம்பிக்கையோடு இரு. ஓம் சரவணபவன் என் நாமத்தை சொன்னாலே அதுவே உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கும். என் வேல் உன்னை காக்கும், என் மயில் உன்னை உயர்த்தும். இந்த முருகன் உன்னை வழிநடத்தி வாழ வைப்பேன் என் செல்வமே. இந்த நொடி முதல் உன் ஏக்கங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு நீ வேண்டி கேட்ட வேண்டுதல்கள் அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நிறைவேற்றி கொடுத்துட்றேன். உன் வாழ்க்கையில் நீ எதையாவது அடையணும்னு ஆசைப்பட்டினா என் மேலே முழு நம்பிக்கை வச்சு மனசை மகிழ்ச்சியோட முயற்சி செய். இந்த முறை நம்பிக்கையோடு நீ செய்யும் எல்லா முயற்சிகளிலும் கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன். உன் நியாயமான வேண்டுதல்களும் நிச்சயமாக நிறைவேறும் என் செல்வமே. வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்க நீ எல்லா துன்பங்களையும் சகிச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் உன் துன்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டி உனக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுக்கும் நோக்கத்தோடு ஓடி வந்தேன். நீ ஏன் ஆச்சரியப்பட்டு அதிசயிக்கத்தக்க வகையில் அனைத்து விஷயங்களிலும் உனக்கு முன்னேற்றத்தை கொடுக்குறேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்லது நடக்கும். உன் எண்ணப்படியே நீ வெற்றி இலக்கை எட்டி பிடிப்பாய். உனக்கான நல்ல நேரமும் காலமும் வந்து நீ வாழ்க்கையை பொன்னாக சிறப்பாக இன்பமயமாக வாழும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன். எந்த இடத்துல உன்னை வேணாம்னு சொல்லி ஒதுக்கி வச்சாங்களோ அதே இடத்துல நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன். உனக்கெல்லாம் யாரும் துணை இல்லைன்னு சொன்னவங்க கிட்ட நெஞ்சை நிமித்திக்கிட்டு
எம்பெருமான் முருகன் என் கூட இருக்காரு, எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு தைரியமா சொல்லு. நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்து இந்த விபூதியின் மூலமாக உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை அதிர்ஷ்டசாலியாகவும் ஆக்கி காட்டுறேன் என் செல்வமே. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்? நான் என்னதான் பாவம் செஞ்சேன்னு வருத்தப்படாத. உன் கஷ்டங்களையும் துன்பங்களையும் போக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் அனுமதி இல்லாமல் இனி எதுவும் உன்னை நெருங்க முடியாது. நீ நம்பிக்கையோடு காத்திருக்கும் எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். உனக்கான நன்மையை தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உனக்கான நல்ல செய்தியை உன் செவிகளில் சேர்த்து மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் காரியங்களில் சாதகமான முடிவும் உனக்கு கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் வாக்குவாதம் செய்கிறத தவிர்த்து விடு. எதிர்மறை கருத்துக்களை எப்போதுமே பேசுபவர்களிடம் நீ பேசி போராடி புரிய வைக்க முடியாது. தேவையில்லாமல் அப்படிப்பட்ட மனிதர்களோட பேசி சண்டை போட்டு விவாதம் செஞ்சு வாக்குவாதம் செய்வதை விட அமைதியாக ஒதுங்கி இருப்பது தான் உன் வாழ்க்கைக்கு சரியாக இருக்கும் என் செல்வமே. இப்படிப்பட்ட எதிர்மறையான எண்ணம் கொண்ட மனிதர்கள் உன் கூட இருந்தாங்கன்னா உன் உடம்பும் மனசும் பரிதவிக்கும் அல்லவா? அதனால அவங்கள விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருந்தேன்னா அவங்க தானாகவே பட்டு திருந்தி உன்னை நோக்கி வருவாங்க. நீ சொல்றது தான் சரின்னு சொல்லும் வரைக்கும் நான் அவர்களுக்கான புத்தியையும் தெளிவையும் நிச்சயம் கொடுப்பேன். நீயும் தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்து விடு. எவ்வளவுதான் உன் மனசுக்கு பிடிச்ச நெருங்கிய உறவாக இருந்தாலும் கூட அளவோடு பேசினா அது உனக்கு நல்லது. உன் அமைதிதான் உன் சக்தி. உன் நேர்மறை எண்ணங்களின் அதிர்வலைகள் சக்தி கொண்டவேன்றதை புரிஞ்சுக்கும். இந்த பிரபஞ்சத்தின் நாயகனாக இந்த அப்பன் முருகன் இருந்து உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்க போகிறேன். இனி எந்த சறுக்களும் சிக்கலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. நீ வெற்றி பெறுவதற்காக நான் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்குறேன். நீ அமைதியாக இருந்து காரியத்தில் களமிறங்கி உன்னுடைய வேலைகளில் வெற்றியை பெற தயாராகு. நீ எதிர்பார்க்கும் வேலையில் தாமதமோ வெற்றியில் தாமதமோ இனி வரவே வராது. எல்லா விஷயங்களையும் நீ சந்தோஷப்படுற அளவுக்கு உனக்கு நல்லபடியாக நான் முடிச்சு கொடுத்துட்றேன். உன்னை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு சேர்க்க நான் காத்திருக்கும் போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உனக்காக உன் அப்பன் முருகன் இருக்கும்போது எந்த தீவினைகளும் உன்னை நெருங்காது என் செல்வமே. உன்னை காத்து ரட்சிக்கவும் உனக்கான நல்லதை செய்யவும் நான் தயாராக இருக்கேன். நிச்சயமாக உன் பிரார்த்தனை வீண் போகாது. நம்பிக்கையோடு என்னை வேண்டுனினா எல்லாமே உனக்கு நல்லபடியாய் நடக்கும்படி நான் செய்வேன். உன் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளையும் பிரச்சனைகளையும் தகர்த்தெறிந்து என்னுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக உனக்கு சக்தியை கொடுத்து நீ தைரியமாக வெற்றிகரமான ஆளாக மாறும்படி செய்ய போகிறேன். நீ அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் எதுவுமே உன்னை கஷ்டப்படுத்தாத அளவுக்கு இப்போதே உன் கர்ம வினைகளையெல்லாம் தீர்த்து வச்சு உனக்கு தைரியத்தை கொடுத்து வாழ வைக்கிறேன் என் செல்வமே. இனி எல்லா பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகி போகிறதை உன்னால் உணர முடியும். நீ எதுக்காகவும் கலங்காதே. உன் பிரச்சனைகள் அனைத்தும் கூடிய சீக்கிரமே நல்ல முடிவுக்கு வரதான் போகுது. என் முன்னால் முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டு நீ ஏற்றி வைக்கிற தீப ஒளி போல உன் வாழ்க்கை நிச்சயம் பிரகாசமாக மாறும். உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. என்னதான் நீ நேர்மையாக இருந்தாலும் நல்ல எண்ணங்களோடு இருந்தாலுமே கூட வாழ்க்கையில் பல துன்பங்கள் வந்து வாட்டி வதைக்குதே. அப்பா முருகா, நீங்களும் என்னை கண்டுக்கலையேன்னு நீ கண் கலங்கிறது எனக்கு புரியுது. வலிகளும் வேதனைகளும் தாங்கிய உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து எந்த பிணியும் உன்னை நெருங்காத அளவுக்கு எந்த துன்பமும் உன்னை வாட்டி வதைக்காத அளவுக்கு உனக்கு துணையாக நான் இருந்து நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். எல்லா கஷ்டங்களையும் கடந்து வந்துவிட்ட உனக்கு இனி வரும் காலம் எல்லாமே உனக்கான வெற்றி காலமாகவே இருக்க போகுது. ஒரு விஷயம் உன்னால் முடியாதுங்கிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அது உன்னால் மட்டும்தான் முடியுன்றதுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த முருகன் மட்டும்தான். எல்லா விஷயங்களையும் உன்னால் சிறப்பாக செய்ய முடியுன்ற நம்பிக்கையை நீ உனக்குள்ளே வச்சுக்கிட்டு முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு. இந்த முருகனை முழுமையாக நம்பி என்னை சரணாகதி அடைஞ்ச உனக்கு எல்லா வேலைகளையும் சிறப்பாக நான் செஞ்சு கொடுப்பேன். உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே நீ வெற்றி பெறுவதற்கு ஏற்றாற் போல அனைத்து விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக நடத்தி முடிச்சிடுறேன்.
நீ எதுக்காகவும் மனம் தளர வேண்டாம் என் செல்வமே. நீ ஏங்கிய விஷயங்களும் எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்களும் இப்போது நல்லபடியாய் நடக்கும்படி இந்த முருகன் உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுத்துட்றேன்.